வணக்கம். ஆ, காலையில பேப்பரை எடுத்தாலோ, இல்ல டிவியில அந்த நியூஸ பார்த்தாலோ, ஒரு நியூஸ் மாத்திரம் வந்து தப்பாம வந்துகிட்டே இருக்கு. அதாவது இங்க இந்த பெண் வந்து கடத்தப்பட்டா, இங்க இந்த பெண் பாலியல் பலாத்காரம், ஆ 5 வயசு குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இல்ல வந்து கெடுத்து கொன்னுட்டாங்க. இப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தவறாம ஒரு செய்தியா போயிடுச்சு. அதாவது இத வந்து ஏன் தடுக்க முடியல? அப்படின்னு அந்த தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அ தேர்தல் நேரத்தில நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எந்த தலைவர்கள் வந்தாலும், நாங்க வந்தா அ இது சீரமைச்சிடும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்ல, அந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்ல, அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒழிய, ஆனா இது வந்து அவங்கள சொல்லியும் ஒரு குற்றம் இல்ல. ஏன்னா, யார் வந்தாலும் இத வந்து முழுசா எராடிகேட் பண்ண முடியாதுன்றது தான் உண்ம. ஏன்னா, அந்த பேசிக் ஒரு ஒரு அடிப்படைய வந்து நம்ப மொத்தமாவே சீரழிச்சிட்டோம் அப்படின்றது தான் ஒரு சொல்லணும். இந்த பேசிக் அமைப்பு என்னன்னா, இந்த சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தைங்ககிட்டயோ, இல்ல மாணவர்கள்கிட்டயோ, இல்ல இந்த சமுதாயத்திலயோ, அந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சார ஒரு மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்லணும்ல, அது முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. அந்த அந்த மாரல் வேல்யூஸ வந்து கொடுக்க தவறிட்டோம். இல்லன்னா பகுத்தறிவுன்ற பேர்ல இந்த மாரல் வேல்யூஸ்ல அதில என்ன இருக்கு? இது என்ன இருக்கு? கண்மூடித்தனமா இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் என்ன? அப்படின்ற மாரி, இதெல்லாம் ஒரு காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லி சில அடிப்படை பழக்கவழக்கங்கள் அதாவது கடவுள் மேல இருக்கக்கூடிய பக்தி, கடவுள் மேல இருக்கக்கூடிய அந்த பயம், இதெல்லாம் வந்து நம்ம முற்றிலுமாவே சீர்குலைச்சிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அப்ப எவ்வளவு சட்டங்கள் போட்டாலும், இந்த எவ்வளோ ஒரு ஒரு பந்தோபஸ்த நம்ம குடுத்தாலும், இந்த குற்றங்களை இனிமேட்டு தடுக்க முடியாது அப்படின்றது அது ஒரு உண்மை. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா, இந்த பிசிக்ஸ் சொல்லிக் குடுக்கிறதுலயோ, கெமிஸ்ட்ரி சொல்லிக் குடுக்கிறதுலயோ, இந்த லேப்லயோ இத வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியாது. இந்த காலேஜ்லயோ, இல்ல வளர்ந்த பிறகோ இத நம்ம செய்ய முடியாது. அப்போ குழந்தைகள் கிட்ட பள்ளி பருவத்தில இருந்தே, இந்த சிறு வயதிலிருந்தே இந்த தாய் தந்தையர்கள், ஆசிரியர்கள், இந்த சமுதாயம், இந்த மீடியாஸ் எல்லாமே சேர்ந்து திருப்பியும் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்றது அவங்க ரத்தத்தில ஊறி போற அளவுக்கு செய்தால் தான் இந்த குற்றங்கள் குறையும். அப்படின்றது தான் ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. எல்லோருடைய கருத்தும் அதுதான். அது மாத்திரம் இல்லாம போதை கலாச்சாரம். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருந்தா கூட, அந்த போதைக்கு அடிமையாயிட்டா, அதுலருந்து அவனுடைய புத்தி பேதலிச்சிடும். என்ன பண்றோன்னு அவனுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படணும். அப்படின்றது எல்லோருடைய ஒரு பரவலான கருத்து. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சமுதாயத்தில நடக்குதோ, அந்த அளவுக்கு சமுதாயம் மேம்படும் அப்படின்ற எல்லோருடைய கருத்தும். அதுக்காக ஒரு படிக்கல்ல வந்து எல்லாமே எடுப்போம், முயற்சி எடுப்போம் அப்படின்ற ஒரு தாழ்மையான ஒரு கருத்தோட இந்த பதிவ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.